குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன்னா அடுத்த ஒரு எக்ஸாமில் வந்து குரூப் 1, குரூப் 2, 2A மற்றும் குரூப் 4 தேர்வில் நிச்சயமாக இந்த டாப்பிக்கில் எதிர்பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிபிஎஸ்சி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான திருவள்ளூர் திருநாள் விருதில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவித்திருக்காங்க. அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது முனைவர் வந்து மூப்பே சக்திவேல் முருகனாருக்கு வந்து வழங்கியிருக்காங்க திருவள்ளுவர் விருது. ஆனால் கடந்த ஆண்டுக்கு வந்து 2025ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கினா அமைச்சர் துரைமுருகனுக்காக வழங்கியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது யாருக்குன்னா வழக்கறிஞர் அருள்மொழிக்கு வழங்கியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான அண்ணல் அம்பேத்கர் விருது யாருக்குன்னா விசிகே எம்எல்ஏ சிந்தனை செல்வனுக்கு வழங்கியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான காமராஜர் விருது பெருந்தலைவர் காமராஜர் விருது யாருக்குன்னா SM இதயதுல்லாக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்து வந்து மகாகவி பாரதியார் விருது யாருக்கு 2025ஆம் ஆண்டு யாருன்னா கவிஞர் நெல்லை ஜெயகாந்தர் வழங்கியிருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசன் விருது 2025ஆம் ஆண்டு பாவேந்தர் பாரதிதாசன் யாருக்குன்னா கவிஞர் பாடலாசிரியரான யுகபாரதி அதாவது யுகபாரதிக்கு வழங்கியிருக்காங்க. சிறந்த தமிழ் எழுத்துலருக்கான தமிழ் என்ற திருவிக்கா விருது யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா இறையன்புக்கு வழங்கியிருக்காங்க. முத்தமிழ் காவலர் அதாவது கீபே விஸ்வநாதன் விருது வந்து யாருக்காங்கன்னா முனைவர் செல்லப்பாவுக்கு வழங்கியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான முத்தமிழர் கலைஞர் விருது யாருக்குன்னா விடுதலை விரும்பி என்ற விருதுக்காக வழங்கியிருக்காங்க. எதற்காக இந்த விருது வழங்குறாங்கன்னா தமிழ்நாடு அரசுக்காக அதாவது தமிழ்நாட்டோட மக்களுக்காக பணியாற்றிருவோம். அதே மாதிரி வந்து சிறந்த முறையில் வந்து தமிழ்நாடுக்காக பங்காற்றுறதுக்கோசரம் இந்த விருது வழங்கியிருக்காங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சரியா